வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். எல்லாருக்குமே தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திஸ் மந்த் ஜான்வரி லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி டேட் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஷெட்யூல் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் பேசிக் கான்செப்ட் தட் இஸ் இந்த டெஃபினிஷன் தியரம் அந்த மாதிரி கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எக்ஸாம் வரைக்குமே ரிவிஷன் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிவிஷன் 1 போட்டிருக்கோம். இதில் என்ன போடுவோம்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அடிக்கடி நம்ம டிஆர்பியில் கேட்டது, அப்புறம் யூனிட் வைஸாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எடுத்து அதில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படின்னா எவால்வேட் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் வேர் சி இஸ் மார்லஸ் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இங்கே சிங்கிறது வந்து நம்ம சர்க்கிளை மென்ஷன் பண்ணுவோம். இங்கே இசட் நாட்டுங்கிறது சென்டர், ஆருங்கிறது ரேடியஸ். ஓகேங்களா? தட் இஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்டெக்ரலோட வேல்யூ இந்த சர்க்கிள் சிங்கிற சர்க்கிள்குள்ளே என்னவாக இருக்கும், அதுதான் வந்து கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கான சொல்யூஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் 2 வேல ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு காஷி ரெசிடியூ தியரம். ஸோ மோஸ்ட்டாக காஷி ரெசிடியூ தியரமில் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ நான் காஷி ரெசிடியூ தியரமில் தான் நான் நிறைய ஒரு 9 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவும் காஷி ரெசிடியூ தியரமும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் ஏ க்ளோஸ்டு கர்வ் சி. இது வந்து இம்பார்ட்டன்ட். இன்சைடாகவும் அண்ட் ஆன் ஏ க்ளோஸ்டு கர்வ், அந்த கர்வ் மேலேயும் வந்து அனலிட்டிக்காக இருக்கணும். ஆல்சோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் எனி பாயிண்ட் வித்தின் சி. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா தென் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதே வந்து நம்ம ஜென்ரலாக இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா 2πi பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எஃப் பவர் n மைனஸ் 1 ஏ. தட் இஸ் இது வந்து n மைனஸ் 1 டெரிவேட்டிவை இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம சம்ஸில் வந்து காஷி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணலாம். ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் ஏ க்ளோஸ்டு கர்வ் சியாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எக்ஸப்ட் ஃபார் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் Z1 Z2 எக்ஸெட்ரா Zn இன்சைட் சி. ஸோ இந்த மாதிரி எடுக்கிற அசம்ஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து நம்மளுக்கு டிஆர்பியில் கொஷின்ஸ் வரும். தென் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஸோ இதுதான் வந்து காஷி ரெசிடியூ தியரம். இந்த ரெசிடியூ சம் ஆஃப் ரெசிடியூஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த ரெசிடியூ ஃபைண்ட் பண்ண ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ரெசிடியூஸ். ஸோ இதில் ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு 2மே வந்து கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கும். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிம்பிள் போலாக இருந்தால் ரெசிடியூ என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்தால் ரெசிடியூ என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் போல்னா ஆர்டர் 1. ஸோ நீங்கள் இதுலேயே டைரெக்டாக ஆர்டர் 1 போட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏவை வந்து நம்ம இந்த மாதிரி நோட்டேஷன்லையும் நோட் பண்ணுவோம், இப்படியும் நோட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் ஃபோலாக இருந்தால் டைரெக்டாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். அதே வந்து போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்துச்சுன்னா திஸ் ஒன் லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ 1 பை m மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டி பவர் m மைனஸ் 1 பை டி இசட் பவர் m மைனஸ் 1. தட் இஸ் m மைனஸ் 1 டெரிவேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் m இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் Z is equal to A is a simple pole of F of Z is equal to H of Z by K of Z. That is இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ரெசிடியூ கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்.
மோஸ்ட்லி இந்த ஃப்ராக்ஷனில் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது எப்போனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இதோட ஃபார்முலா என்னென்னா h of a by k dash of a. ஆல்சோ இதில் என்ன கண்டிஷன்னா h of z and k of z are analytic at a and h of a is not equal to 0 and k of a is equal to 0. அப்படி இருந்தால் தான் இந்த ரெசிடியூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபைனலாக ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to infinity. இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்டில் வந்து ரெசிடியூ என்னென்னா this one. லிமிட் z tends to infinity minus z f of z. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get the result. ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். 9மே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், evaluate integral over c e power z by z minus 2 dz where c is a circle mod z is equal to 3. mod z is equal to 3னா நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணால் சென்டர் 0, ரேடியஸ் 3. ஸோ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போல் கண்டுபிடிக்க இந்த f of z-ஓட டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். we get z is equal to 2. இப்போ இந்த z is equal to 2 இன்சைடா இல்லை அவுட் சைடா த சர்க்கிள், அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இசட்டுக்கு பதிலாக 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. we get less than சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ we find the ரெசிடியூ வேல்யூ. ரெசிடியூ ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லிமிட் z tends to a z minus a into f of z. இங்கே a வந்து 2. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் we get the result e power 2. இதுதான் வந்து ரெசிடியூ ஃபார்முலா. நெக்ஸ்ட் பை காஷி ரெசிடியூ தியரம், integral over c e power z by z minus 2 dz is equal to 2 pi I into sum of residues. இங்கே ஒரே ஒரு ரெசிடியூ இருக்குது, அதனால் ஜஸ்ட் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் சம், evaluate integral over c z cube by z plus 4 dz where c is the unit circle. ஸோ யூனிட் சர்க்கிள்னா அதோட ஈக்குவேஷன் mod z is equal to 1. that is center 0, ரேடியஸ் 1. அப்படி இருந்தால் தான் நம்ம யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் போல்ஸ் கண்டுபிடிக்க டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா we find z is equal to -4 is a pole. நெக்ஸ்ட் இந்த போல் வந்து லைஸ் இன்சைட் த சர்க்கிளா அவுட் சைட் த சர்க்கிளான்னு பார்க்கணும். ஸோ யூனிட் சர்க்கிள்னா z is equal to 1 தான் நம்மளுக்கு தெரியும், ரேடியஸ் வந்து 1. ஆனால் இங்கே தந்திருக்க பாயிண்ட் z is equal to -4. ஸோ அவுட் சைட்லேயே நம்ம டயக்ராம் இமேஜின் பண்ணியே ஃபைண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களால் டயக்ராமை இமேஜின் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு அந்த mod z is equal to 1 அந்த யூனிட் சர்க்கிள் ஈக்குவேஷனில் z is equal to -4 போடுங்க. we get greater than லைஸ் அவுட் சைட். ஸோ அவுட் சைடாக இருக்கிறனால பை காஷி ரெசிடியூ தியரம் அங்கே வந்து அந்த கண்டிஷனே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இதோட வேல்யூ 0. ஓகேங்களா? இந்த இன்டெக்ரலோட வேல்யூ 0. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த லைஸ் அவுட் சைட்னால் தான் 0 வரும்னு இல்லை, லைஸ் இன்சைடாக இருந்தாலுமே வந்து சம் ப்ராப்ளம்ஸ்க்கு 0 வரும். ஸோ நான் அதை தான் வந்து தேர்ட் சம்மில் எடுத்திருக்கேன். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் கொஷின் பார்த்தீங்கன்னா, evaluate integral over c dz by z squared plus 1 where c is a circle mod z is equal to 2. போல்ஸ் ஃபைண்ட் பண்ண டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் we identify z is equal to plus or minus 1. ஸோ இதுக்கு வந்து 2 போல் இருக்குது, ரெண்டுமே வந்து சிம்பிள் போலாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐ எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஐன்னு எடுத்திங்கன்னா அது வந்து லைஸ் இன்சைட். ஏன்னா mod ஐயோட வேல்யூ வந்து என்னது 1. ஸோ விச் இஸ் லெஸ் தேன் 2. அதனால் லைஸ் இன்சைட். அதே வந்து மைனஸ் ஐ எடுத்தாலும் நம்மளுக்கு 1 தான் வரும், விச் இஸ் லெஸ் தேன் 2. இங்கே வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா mod a ப்ளஸ் ஐபினா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், தட் இஸ் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போட்டு அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் 1. ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் இஸ் 1. அதனால் நம்ம டைரெக்டாக எழுதிட்டோம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டுமே லைஸ் இன்சைடாக இருக்கிறதுனால ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணலாம். ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to I போட்டிங்கன்னா we get 1/2y வருது. அதே வந்து மைனஸ் ஐக்கு போட்டிங்கன்னா we find out residue is equal to 1/-2y.
இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் காஷி ரெசிடியூ தியரமில் போடுறோம். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட். எஃப் ஆஃப் இசட் வந்து 1/z² + 1 is equal to ஃபார்முலா என்னென்னா 2πi into sum of residues. 2πi into நம்ம ஃபைண்ட் பண்ண ரெசிடியூ 1/2i மைனஸ் 1/2i வந்துச்சு. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இன்சைடு ஆன் த சர்க்கிள் போல் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ரிசல்ட் சொல்ல முடியும். 4th question, evaluate integral over c z³/2z + i whole cube dz where c is a circle mod z is equal to 1. otherwise c is a unit circle கூட தரலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம போல்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா z is equal to -i/2 பவர் 3 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் கிடைக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா z is equal to -i/2 is pole of order 3ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த போல் லைஸ் இன்சைட் த சர்க்கிளான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன வருது, மாட்லஸ் -i/2 போட்டிங்கன்னா we get root 1/4 which is less than 1. so lies inside the circle. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிடியூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் 3ஆக இருக்கிறதுனால செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் 1/m-1 ஃபேக்டோரியல், தட் இஸ் 1/2 ஃபேக்டோரியல் d⁻m-1/dz⁻m-1 போடுவோம். ஸோ d²/dz² வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு இது கிடைக்குது. லிமிட் z tends to -i/2 1/16 d²/dz² into z³ ஸோ z³ வந்து நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். we get 6z. 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 6z. அந்த 6z வேல்யூவை வந்து இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get residue is equal to -3i/16. நெக்ஸ்ட் காஷி ரெசிடியூ தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணி we find the result. நெக்ஸ்ட் 5th one, evaluate integral over c tan z dz where c is a circle mod z is equal to 2. ஸோ trigonometric function tan zன்னு வந்திருக்கனால நம்ம ரெசிடியூ ஃபைண்ட் பண்ண தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து போல் ஃபைண்ட் பண்ணலாம். tan z நம்ம என்னென்னு எழுதலாம், sin z/cos zன்னு எழுதலாம். ஸோ டினாமினேட்டர் cos z is equal to 0 போட்டோன்னா we identify z is equal to cos inverse of 0. ஸோ அந்த z-ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்னா π/2 -π/2 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு சர்க்கிள் தானே ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ π/2 அண்ட் -π/2 அது ரெண்டு வேல்யூ தான். π/2னா இந்த லைன், -π/2னா இந்த லைன். ஸோ அந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஆல்சோ கிளியர்லி π/2 அண்ட் -π/2 லைஸ் இன்சைட் த சர்க்கிள் c is equal to mod z is equal to 2. ஸோ நம்ம யூனிட் சர்க்கிள்னாவே தெரியும் 0 to 2π தான் வந்து அந்த ஆங்கிள். நீங்கள் அதை கெஸ் பண்ணியும் இன்சைட் த சர்க்கிள்னு சொல்லலாம். அதர்வைஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் mod z is equal to 2 அதில் வந்து இசட்க்கு பதிலாக π/2 போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பைக்கு வேல்யூ 22/7 அதை போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 11/7 வருது, which is equal to 1 something வரும், which is less than 2 we know that. ஸோ அதனால் லைஸ் இன்சைட்னு சொல்லலாம். ஸோ எந்த வே உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த வேயை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ரெசிடியூ ஃபார்முலா h/a/k'(a) அதில் சப்ஸ்டியூட் பண்ணி we find the result. h/a நியூமரேட்டர் sin z, k'(a) டினாமினேட்டரோட டிஃப்ரென்சேஷன், இந்த cos z-ஓட டிஃப்ரென்சேஷன் மைனஸ் sin z போட்டாச்சு. நெக்ஸ்ட் π/2 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ எழுதி சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. அதே மாதிரி ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to -π/2க்கு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா we get -1. நெக்ஸ்ட்டு காஷி ரெசிடியூ தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணி we find the result. Final result is -4πi. 6th one பாருங்கள், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இங்கே வந்து sin squared of z இருக்குது. இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து போல் ஃபைண்ட் பண்ணிடலாம். போல் பார்த்தீங்கன்னா z is equal to π/6 of order 3 lies inside c. lies inside c-ன்னு ஏன்னு சொல்கிறோம், நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணுறோம். ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணால் this one
கிடைக்குது. தட் இஸ் ஃபைனலாக வி கெட் d ஸ்கொயர்ட் பை dz ஸ்கொயர்ட் ஆஃப் sin ஸ்கொயர்ட் z கிடைக்குது. sin ஸ்கொயர்ட் zோட டிஃப்ரென்சேஷன் 2 டைம்ஸ் வேணும். ஸோ அதை நம்ம எஃப்னு வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. எஃப் டேஷ் போட்டோம்னா 2 sin z இன்ட்டு cos z வரும். 2 sin z cos z we know that sin 2z. ஸோ இதை again டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 2 cos 2z. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். we get residue is equal to pi by 2. Next directa and the Cauchy residue theorem la substitute பண்ணி we find the result. 7th question, let C be the semicircle z is equal to 2 into e power I theta where 0 less than theta less than pi, then integral over C z plus 2 by z dz is dash. இது வந்து last TRB ல கேட்ட question. நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம் வந்து சிங்கிற சர்க்கிள் வந்து mod z minus z naught is equal to rங்கிற ஃபார்மேட்டில் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து சி எப்படி தந்திருக்காங்கன்னா செமி சர்க்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா ஆர் தீட்டாவில் தந்திருக்காங்க. z is equal to r into e power I theta அந்த ஃபார்மேட்டில் தந்திருக்காங்க. ஸோ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த எந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோமோ அதை வந்து நம்ம எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கலாம். இந்த ஹோல் திங் இசட் ப்ளஸ் 2 பை இசட்டை வந்து எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் இப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் மாற்றுங்க. எஃப் ஆஃப் இசட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் இசட் ஆஃப் டீட்டா இன்ட்டு டிஇசட். டிஇசட் எப்படி எழுதலாம், இசட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டீட்டானா டிஇசட் இஸ் ஈக்குவல் டு இசட் டேஷ் ஆஃப் டீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு போடும். கெட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இசட் ஆஃப் டீட்டா தட் இஸ் இசட் வேல்யூ 2 இன்ட்டு இ பவர் ஐ இசட்டை போடுறோம். இசட் டேஷ் ஆஃப் டீட்டானா இதோட டிஃப்ரென்சேஷன், இசட்டோட டிஃப்ரென்சேஷன் 2i இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா இன்ட்டு டி டீட்டா. இங்கே வந்து என்னது எஃப் ஆஃப் இசட்னா திஸ் வேல்யூ இசட் ப்ளஸ் 2 பை இசட். இங்கே எஃப் ஆஃப் திஸ் ஒன். ஸோ இசட் இருக்கிற பிளேஸில் இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வி கெட் திஸ். போட்டு ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2i இன்டெக்ரல் 0 to pi, ஏன்னா லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 0 to pi இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் ஐ டீட்டா டி டீட்டா. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இதோட இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாவில் பண்ணுறோம். இன்டெக்ரல் பண்ணோம்னா 1ஓட இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டானா டீட்டா, இ பவர் ஐ டீட்டாவோட இன்டெக்ரேஷன் இ பவர் ஐ டீட்டா பை ஐ. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், we get the result. Next 8th one, find the residue of f of z is equal to this one at z is equal to infinity. So we know the formula for residue at z is equal to infinity, this one. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இசட் இருக்கு பாருங்கள், இதை கேன்சல் பண்ணணுங்கிறதுனால டினாமினேட்டர்லேருந்து வந்து இசட்டை வந்து காமனாக எடுத்திருக்கேன். எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் we get the result. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணாவே நம்மளுக்கு ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th one, find the residue of cos z at z is equal to 0 and z is equal to pi. இந்த ரெண்டு வேல்யூஸில் வந்து ரெசிடியூ ஆஃப் cos z கேட்குறாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னாவே நம்மளுக்கு தெரிஞ்ச ரெசிடியூ ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.